நீங்க ஒரு வேட்பாளர் மட்டும் இல்ல, உங்களுக்கு கூட பொறுப்பு இருக்கு. ஏன்னா மாவட்ட பொறுப்பாளராக இருக்கீங்க, உங்களுக்கான பொறுப்பு இன்னும் கூடுதலா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த முறை எப்படி உங்களுக்கு தேர்தல் அந்த அனுபவம் இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பா நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ தேர்தலை பார்த்துருக்கோம். இந்த தேர்தல் தான் மிக மிக வித்தியாசமான ஒரு தேர்தல். ஏன்னா மக்களே, அதாவது நாங்கள்லாம் ஒரு 10 பேர் ஒரு மகளிரை தேர்ந்தெடுத்து வாக்கு கேட்கறதுக்காக நம்ம தளபதியோட சாதனைலாம் சொல்லி நாங்கள் அனுப்பிச்சா, ஒவ்வொரு பூத்துலையும் மக்களே தானாக நாங்களும் போகிறோம், நாங்களும் வாக்கு கேட்ட போகிறோம்னு சொல்லி தானாக அவங்களே வெல்லும் தமிழ் பெண்கள் திட்டத்தின் மூலமாக ஒரு பூத்துக்கு 10 பேரை நாங்கள் கட்சி எங்களுடைய சகோதரி மகளிர் எல்லாம் போனால் ஒவ்வொரு வீட்டில் நாங்களும் வரோம் உங்ககிட்ட ஓட்டு கேட்க. இது வரைக்கும் எந்த தேர்தலையும் இது போல் ஒன்று நடந்ததே கிடையாது. முத இந்த தேர்தல் நடந்தது. அது மட்டும் இல்லை, நாங்கள் உறுப்பினர் சேர்த்தோம். ஓரணியில் தமிழ்நாடுன்னு உறுப்பினர் சேர்க்க போகும்போது ஒரு வீட்டை நாங்கள் விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டோன்னா எங்ககிட்ட அவங்களே சண்டைக்கு வருவாங்க. எங்களையா நீங்கள் உறுப்பினரை சேர்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 55% மேலே ஒவ்வொரு தொகுதியும் நாங்கள் உறுப்பினர் சேர்த்துருவோம். அதனால் நான் ஏற்கனவே சொன்னது தான், 234 தொகுதி எங்கள் தலைவர் வேட்பாளர், 200 தொகுதிக்கு மேலே, 200 தொகுதிக்கு மேலே தான். அது எவ்வளோன்றதை நாங்கள் இப்போ டிசைட் பண்ண முடியாது. 200 தொகுதிக்கு மேலே தான் அந்த வெற்றி. தமிழக வெற்றி கழகம் இந்த முறை தேர்தலை சந்திக்குது. தமிழக வெற்றி கழகத்தால உங்க வெற்றி வாய்ப்புகள் ஏதாவது பாதிப்பு இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. அதனால சொல்லிட்டேன், 200 தொகுதிக்கு மேலே நாங்கள் தான் வெற்றி பார்ப்போம். எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கட்சியில் நிர்வாகி அமைச்சராக 3 முறை இருந்திருக்காரு. விழுப்புரத்துல பல ஆண்டுகளாக முகமா இருந்திருக்கக்கூடியவர். இந்த முறை பொன்முடி அவர்கள் போட்டியிடல அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. உண்மையா? அதெல்லாம் உண்மை இல்லைங்க. அதெல்லாம் உண்மை. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாமே கட்சி எடுக்கிற முடிவு, தலைவர் எடுக்கிற முடிவு தான். இல்லை அப்படி கிடையாது. தலைவரே முடிவு எடுத்தா என்ன வேணாலும் நடக்கும்.